இயக்குனர் எலானோ டைரக்ஷன்ல நடிகர் கவின் நடிப்புல பெரும் எதிர்பார்ப்புகளில் ரிலீஸ் ஆகிற படம் தான் ஸ்டார். இந்த படம் நடிகர் கவினுக்கு ஸ்டார் அந்தஸ்து பெற்றுக் கொடுக்குமா? இந்த படம் எப்படி இருக்கு? இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ நான் பார்க்க போறோம். என்னுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னுடைய பேர் சக்திவேல். ஸ்டார் இந்த படத்தோட கதைப்படி கவினோட அப்பாவான லால் வந்து ஒரு போட்டோகிராஃபர்ங்கிறதுனால அவருக்கு பெரியவனானதும் தன் பையனை வந்து பெரிய நடிகன் ஆக்கிடணும் அப்படிங்கிற விஷயம் தான். கவினோட ஸ்கூல்ல பேச்சு போட்டி வருது. அந்த பேச்சு போட்டியில கவின் வந்து பாரதியார் வேஷம் போட்டு போறாரு. ஆனா பாரதியார் வேஷத்துக்கான மீசம் மட்டும் இருக்காது. அதுக்கு வந்து லால் என்ன சொல்லுவாருன்னா, நீ பேசுற பேச்சை பார்த்து அவங்க கை தட்டிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க மீசையை மறந்துடுவாங்க. அதாவது நீ பேசுறதுல தான் நீ நடிக்கிறதுல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ணி கூட்டிட்டு போவாரு. சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா கவினும் சின்ன வயசுல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிடுவாரு. அதனால எல்லாருமே கை தட்டிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு மீசை இல்லைங்கிற விஷயத்தையும் வந்து நிறைய பேர் மறந்துருப்பாங்க. ஒரு வழியா ஸ்கூல் லைஃப் முடிச்ச கவினுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் போக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் நடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா வந்து வேற வழியே இல்லாம ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணுவாரு. ஆஸ் யூசுவல் போல அங்க வந்து அவங்க பொண்ணை மீட் பண்ணுவாரு. அந்த பொண்ணு லவ் பண்ணவும் ஆரம்பிப்பாரு. அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா அவங்க காலேஜ்ல ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் வரும். அதுல வந்து லேடி கெட்டப் போட்டு டான்ஸ் ஆடுவாரு. காலேஜ் முடிச்ச கவினுக்கு மும்பைல இருக்கிற ஒரு பிலிம் இன்ஸ்டிடியூட்ல சேர்றதுக்கான சான்ஸ் கிடைக்குது. ஆனா மும்பை போறதுக்கு 20,000 வரைக்கும் செலவாகுது. அதுக்கு வந்து பணத்தை வந்து லால் ரெடி பண்ணி கொடுக்காரு. ஆனா அந்த பணம் போதுமானதா இல்ல. கவினோட அம்மாவோட தாலி வந்து அடகு வச்சு அந்த பணத்தை எடுத்துட்டு அவங்க நேரா வந்து மும்பை போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணணும்னா அவங்க முதல்ல நடிக்கணும், நடிச்சு காட்டணும். அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆனா தான் அந்த இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண முடியும். அவங்க நடிச்சு கவின் வந்து நடிச்சு காட்டுறாரு. ஆனா அது சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அவனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் திரும்ப திரும்ப வந்து அந்த ட்ரெயினர் கிட்ட எப்படியாவது வந்து சேர்ந்துடணுங்கிறதுக்காக திரும்ப அவரை போய் அப்ரோச் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா அவங்க தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு சமயத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லு சமயத்துல அவங்க கையில இந்த பணத்தை வந்து ஒருத்தர் ராபரி பண்ணிடுறாங்க. பணம் கையில் இல்லாதனால வேற வழி இல்லாம அங்க இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு பணத்தை ரெடி பண்றாரு. தன்னோட செலவுகளையும் சமாளிச்சுக்கிறாரு. எப்படியா நடிக்க சான்ஸ் வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. இந்த சமயத்துல தான் அவங்களோட ஹீரோயின் வந்து அங்க மும்பைல வந்து அவங்க மீட் பண்ணி திருப்பி அவங்களுடைய ஹோம் டவுன் கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த மும்பை ட்ரெயினர் கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமா நடிகர் கவினுக்கு வந்து நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. படம் ஷூட்டிங் வந்து ஹைதராபாத் நடக்கிறதுனால கிளம்பி ஹைதராபாத் போறாரு. கிளம்பி போற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆக்சிடென்ட் ஆனதுனால அவருக்கு ஃபேஸ்ல வந்து நிறைய சர்ஜரி பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆக்சிடென்ட் ஆகி அவருடைய ஃபேஸ் அட்ராக்ஷன் மாறினதுனால ஸோ எல்லாரும் வந்து பார்க்க அவங்க வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. உதாரணமா சொல்லணும்னா அவங்க லவ் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணு கூட அவங்கள வெறுத்துட்டு போயிருது. அதுக்கப்புறமா தான் திருப்பி அதே காலேஜில் படிச்ச இன்னொரு பொண்ணு வந்து இவங்கள ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்குது. அந்த பொண்ணு வந்து இவங்க கிட்ட திரும்பி வந்து ப்ரொபோஸ் பண்ணுது. இவங்களும் அப்ரோச் பண்ணி இவங்க நல்லா கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. ஃபேஸ் வந்து பாக்குறதுக்கு கலையா இல்ல. அதனால வந்து அவரு வந்து என்ன பண்றாங்கன்னா சின்ன சின்ன ரோல்ல சைட்ல வந்து உட்கார்ற மாதிரி நிக்கிற மாதிரி அந்த மாதிரி கேரக்டர் மட்டும் கொடுத்து ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. இந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து ஜாயின் பண்றாரு. பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்டும் வாங்குறாரு. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரெடி பண்றாங்க. அதில் நடிக்க வேண்டிய நடிகர் வராதனால கவினுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. வந்ததுக்கு அப்புறமா அந்த இன்சூரன்ஸ் ஆடோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நடிச்ச ஒரு படத்துல இருந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு டைரக்டரா இருப்பாரு. ஸோ அதனால வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவர் கையை விட்டு போயிடும். இயக்குனர் வெற்றிமாறன் இவர் நடிச்ச ஒரு சின்ன ஃபுட்டேஜ் வந்து பாக்குறாரு. உடனே இந்த பையனை வர சொல்லுன்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் சொல்றாரு. இவர் ஆசைப்பட்ட மாதிரி உங்க அப்பா லால் ஆசைப்பட்ட மாதிரி பெரிய நடிகர் ஆனாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே பார்த்தீங்கன்னா நடிகர் கவின் தான். கவின் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா 100 ஃப்ரேம் இருக்குன்னா 100 ஃப்ரேம்ல 98 ஃப்ரேம்ல வந்து நடிகர் கவின் தான் இருக்காரு. அதனால மொத்த படத்தையும் வந்து அவரே எடுத்துட்டு போற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த படத்தில் நடிச்ச லால் வந்து அப்பா கேரக்டர் நடிச்சதுனால அந்த கேரக்டர் வந்து இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான பலம் சேர்க்குது. ஸோ நடிகராகவும் நினைக்கிற பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அப்பா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இது வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் நினைக்கிறேன். அடுத்து இந்த படத்தோட மியூசிக் தான். படத்தோட மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா சொல்லவே தேவை கிடையாது. அதுவும் புதுப்பேட்டை படத்தோட அந்த சாங் வந்து திருப்பி இந்த படத்துக்கு போடும் பொழுது அவரு கஷ்டப்படும் போது அந்த சிச்சுவேஷன் சாங்க போடுறாரு. அந்த விஷயம் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. இந்த படத்தோட பலவீனம் என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட முக்கியமான பலவீனம் என்னன்னு கேட்டீங்கன்னா படத்துல பெரிய கதைன்னு எதுவும் கிடையாது. நடிகர் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் அவர் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இந்த படத்துல நம்ம பார்த்த எல்லா சீக்வன்ஸும் பாத்தீங்கன்னா நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. ஸோ அதுதான் இங்க படத்தோட பெரிய மைனஸா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உதாரணமா நான் சொல்லணும்னா ஸ்கூல் லைஃப் தாண்டினதுக்கு அப்புறமா காலேஜுக்கு போவாரு. ஸோ யூஸ்வலா காலேஜ்ல என்ன நடக்கும், அங்க ஒரு பொண்ணு பார்ப்பாங்க, லவ் பண்ணுவாங்க, இதுதான் நடக்கும். அடுத்ததான் வந்து ஒரு சினிமா சான்ஸ் தேடி போறாரு. அங்க சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய சீன் தான் இருக்கு. எனக்கு அது வந்து கொஞ்சம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இவர் படத்தில் ஹீரோவாகும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கான எந்த ஒரு முயற்சி எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பலவீனமா நான் நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய சென்னையில இருந்துட்டு இங்க இவ்வளவு பெரிய பிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கு. ஆனா இங்கெல்லாம் விட்டு மும்பைக்கு போறதுங்கிறது வந்து கொஞ்சம் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இந்த படத்துல பார்த்தா இன்னொரு விஷயம் என்னன்னா உலகத்திலேயே யாருக்கும் அமையாத அப்பா அம்மா
இவங்களுக்கு அமைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்பா வந்து பையனை வந்து நடிகர் ஆக்கணுங்கிறாரு. ஒரு படிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகணும், ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்பாவா இல்லாம தான் பையன் வந்து ஹீரோ ஆகணும், தான் பையன் வந்து ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அப்பா வந்து இந்த படத்துல தான் நான் கண்டிப்பா பார்த்தேன்னு நினைக்கிறேன். கடைசியா இந்த படத்தை பத்தி ஒன் லைன்ல சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு இயக்குனரை வந்து படம் எடுக்க அலோவ் பண்ணீங்கன்னா அந்த படம் கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல்லான மூவியா தான் வரும். இன்னைக்கு இருக்கிற இளம் நடிகர்கள் என்ன பண்றாங்கன்னா, இயக்குனரோட வேலையும் சேர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உதாரணமா சொல்லணும்னா, இந்த மாதிரி தான் சீன் இருக்கணும், இந்த மாதிரி தான் டயலாக் வரணும், இவங்கள தான் நான் இமிட்டேட் பண்ணி பேசணும், இவங்க மாதிரி தான் நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இயக்குனர்களை விட்டுட்டு நடிகர்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு படம் வந்து இயக்குனர்கள் கையில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த படம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான மூவியா அமையும். அந்த படம் இயக்குனர் கையிலேருந்து என்னைக்கு ஹீரோவோட கைக்கு போகுதோ அந்த படம் வந்து 100% சக்சஸ்ஃபுல்லான மூவி ஆகும்னு கண்டிப்பா யாராலும் சொல்லவே முடியாது. நீங்க இந்த ஸ்டார் படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.